அன்பான மக்களே, பகவான் புத்தர் ஒரு முறை வேசாலி நகரத்தில், அதாவது வைசாலி நகரத்தில் ஒரு மகாவனத்தில் கூட்டாகார சாலயம் என்ற ஒரு விகாரில் தங்கியிருந்தார். அப்போது அந்த வேசாலி நகரத்தைச் சேர்ந்த லிச்சாவி என்ற குடியினர், அந்த லிச்சாவி சமூகத்தினர் ஒரு நகரத்தின் ஒரு பொது மண்டபத்தில் ஒன்று கூடி புத்த தம்ம சங்கத்தினுடைய பெருமைகளையும் புகழையும் பேசிக் கொண்டிருந்தார்கள், கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் சீக சேனாதிபதி என்ற ஒருவரும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சீக சேனாதிபதி என்பவர், சீக என்றால் சிங்கம் என்ற அர்த்தம் உடையது, சேனாதிபதியாக இருந்தவர், எனவே படைத்தளபதியாக இருந்தவர். எனவே சீக சேனாதிபதி அவர் முன்பு நிகண்டநாத புத்தர் என்ற துறவிகளுடைய ஆதரவாளர். நிகண்டநாத புத்தர் என்றால் ஜைன தலைவராகிய மகாவீரை குறிப்பது. ஆக அந்த சீக சேனாதிபதி முன்பு மகாவீரரின் ஆதரவாளராக இருந்தார். அந்த லிச்சாவிகளின் பொதுக்கூட்டத்தில் புத்த தம்ம சங்கத்தினுடைய பெருமைகளையும் புகழையும் கேட்ட பிறகு சீக சேனாதிபதிக்கு புத்தரை காண வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. எனவே சீக சேனாதிபதி முடிவு செய்வார், நிகண்டநாத புத்தரை, அதாவது ஜைன தலைவராகிய மகாவீரரிடம் சென்று, ஐயனே, நான் பகவான் புத்தரை சென்று தரிசிக்க விரும்புகிறேன் என்று அனுமதி கேட்பார். ஆனால் மகாவீரர், புத்தர் என்பவர் அக்கீரியவாதி, அவரை சென்று தரிசிப்பதால் உனக்கு என்ன பயன் இருக்கப் போகிறது என்று மறுத்து விடுவார். ஒரு 3 முறை மறுத்து விடுவார். அந்த சீக சேனாதிபதி 3வது முறையாக லிச்சாவியில் அந்த பொது மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டு அந்த புத்த தம்ம சங்கத்தின் புகழை கேட்டு அவரே முடிவு செய்து விடுவார், நான் பகவான் புத்தரை சென்று தரிசிக்க வேண்டும். நான் அவ்வாறு சென்று தரிசிப்பதால் இந்த நிகண்டநாத புத்தர்கள், ஜைன துறவிகள் என்ன செய்ய முடியும், நான் சேனாதிபதி என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டு அந்த சீக சேனாதிபதி பகவான் புத்தரை சென்று தரிசிக்க செல்கிறார். பகவான் புத்தரிடம் தரிசிக்க சென்று அவருடைய பகவான் புத்தருடைய போதனைகளை கேட்டு புத்த தம்ம சங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அவர் சரணடைவார். புத்த தம்ம சங்கத்தில் உபாசகராக சரணடைவார், பௌத்த சங்கத்தின் ஆதரவாளராக சரணடைவார். அவ்வாறு சரணடையும் போது பகவான் புத்தர் கூறுவார், சீக சேனாதிபதி, நீ முன்பு ஜைன துறவிகளின் ஆதரவாளராக இருந்தாய், அவர்களுக்கு தானம் செய்து கொண்டிருந்தாய், அதை நீ தொடர்ந்து அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்று பகவான் புத்தர் இந்த சீக சேனாதிபதியிடம் கூறுவார். சீக சேனாதிபதி மறுபடியும் அதிக ஈடுபாடு புத்தர் மீது, புத்த தம்ம சங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும். அதாவது அவர் கேள்விப்பட்டிருப்பார், முன்பு சமண கோதமர் என்பவர் தன்னுடைய சங்கத்திற்கும் தன்னுடைய துறவிக்கும் தனக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும், அவ்வாறு கொடுத்தால்தான் நன்மை பயக்கும் என்று அவர் போதிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருப்பதை சேனாதிபதி கூறினார். ஆனால் தற்போது நீங்க கூறுகிறீர்கள், நான் முன்பு ஜைன துறவிகள் ஆதரவாளராக இருந்தும் கூட என்னை தொடர்ந்து அவர்களுக்கு தானம் செய்ய அறிவுறுத்தீர்கள் என்று கூறிவிட்டு, ஐயனை, என்னை 3வது முறையாக புத்த தம்ம சங்கத்தில் சரணடைகிறேன், என்னை உபாசகராக அனுமதிக்குமாறு பகவான் புத்தரிடம் சரணடைவார். ஆக இவ்வாறு சரணடைந்த பிறகு அந்த சீக சேனாதிபதி புத்த தம்ம சங்கத்தில் சரணடைந்த பிறகு பகவான் புத்தரை தானத்திற்கு அழைப்புதல் கொடுப்பார். மறுநாள் தானத்திற்கு வாருங்கள், சங்கத்துடன் வாருங்கள் என்று அழைப்புதல் கொடுப்பார். பகவான் புத்தரும் ஒப்புக்கொள்வார். அவர், அந்த சீக சேனாதிபதி, அவர் வீட்டுக்கு சென்று தானங்களை ஏற்பாடு செய்வார். தன்னுடைய வேலையாளரிடம் சந்தையிலிருந்து இறைச்சி வாங்கி வர சொல்லி, சமைப்பதற்காக சந்தையிலிருந்து இறைச்சி வாங்கி வர சொல்வார். ஆக இறைச்சி சமைத்து புத்த தம்ம சங்கத்திற்காக உணவுகளை தயார் செய்துவிட்டு பகவான் புத்தரிடம் சென்று, தானம் ரெடியாகி தயாராக இருக்கிறது, வாருங்கள் என்று அழைப்புதல் கொடுப்பார். பகவான் புத்தரும் சம்மதித்து அந்த தானத்தை ஏற்பதற்காக வைசாலி நகரத்திற்கு, அந்த சீக சேனாதிபதி என்ற வீட்டிற்கு செல்வார். அப்போது அந்த செல்லும்போது இந்த ஜைன துறவிகள், நிகண்டநாத புத்தர்கள் நகரத்தின் ஒவ்வொரு முச்சந்தியிலும் நின்று கொண்டு கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு கதறி அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், இந்த சீக சேனாதிபதி ஒரு கொளுத்த மிருகத்தை கொன்று அந்த இறைச்சியை சமண கோதமருக்கு தானமாக வழங்குகிறார். இதை
நன்கு அறிந்த சமண கோதமர் இதை அறிந்தும் கூட ஒரு கொழுத்த மிருகத்தை கொன்று சமைத்த இறைச்சியை அறிந்தும் கூட அவர் அந்த இறைச்சியை ஏற்று உண்ணுகிறார், அவர் சங்கத்தினர் ஏற்று உண்ணுகின்ற என்று அந்த ஜைன துறவிகள் கதறி அழுது கொண்டு புலம்புவார்கள். அதை மக்களிடம் அதை தெரிவிப்பார்கள். ஆனால் சீக சேனாதிபதி ஏற்கனவே அவர் உண்மையை உணர்ந்திருந்தார். அதாவது கொள்வதற்கும் சந்தையிலிருந்து வாங்கி வந்த அந்த இறைச்சியை உண்பதற்கும் உள்ள வேறுபாடை நன்கு உணர்ந்திருந்தார். சீக சேனாதிபதி கூறுவார், நான் படைக்கலத்தில் உயிர் தியாகம் செய்யக்கூட தயங்காதவர்கள், ஆனால் தெரிந்தும் கூட உணவிற்காக ஒரு உயிரை கொள்ளுவதை செய்ய மாட்டோம் என்று சீக சேனாதிபதி உணர்ந்திருந்தார். அதாவது ஒரு உயிரை கொள்வதற்கும் ஏற்கனவே சந்தையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை வாங்கி வந்து சமைப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை அவர் உணர்ந்திருந்தார். எனவே சீக சேனாதிபதி அவர்களுடைய பேச்சை கண்டுகொள்ளவில்லை. அந்த சீக சேனாதிபதியோட வேலையாட்கள் இந்த ஜைன துறவிகள் இவ்வாறு பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சீக சேனாதிபதியிடம் தெரிவித்த போது அவர்கள் புத்த தம்ம சங்கத்தின் மீது அவதூறு பரப்புகிறார்கள், உண்மையை அவர்கள் உணரவில்லை, ஆனால் நமக்கு உண்மை என்னவென்று தெரியும் என்று சீக சேனாதிபதி பதிலளிப்பார். ஆக பகவான் புத்தர் அந்த சீக சேனாதிபதியின் தானத்தை ஏற்று உண்டு திரும்ப அவர் கூட்டாக்கார சாலயத்திற்கு சென்று விடுவார். சீக சேனாதிபதி பல தம்ம உரைகளை கேட்டு பகவான் புத்த தம்ம சங்கத்தின் மீது திருப்தியுற்று அவருடைய பகவான் புத்தரின் ஆதரவாளராகவே தொடர்ந்தார். இந்த சுத்தாவானது சீக சேனாதிபதி சுத்தா என்று அங்குத்திர நிக்காயில் உள்ளது. இது குறிப்பிடத்தக்கது இறைச்சி சம்பந்தமான இறைச்சி தொடர்பான அந்த கொண்டு சாப்பிடுவதற்கும் சந்தையிலிருந்து வாங்கி வந்து சாப்பிடுவதற்கும் உள்ள அந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்கு இந்த சுத்தா அறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுத்தாவில் பார்த்தோம் என்றால் அந்த சீக சேனாதிபதி சுத்தாவில் ஜைன தலைவராகிய மகாவீரரை நிகண்டநாத புத்தர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஜைன தலைவர் மகாவீரர் சமண கோதமர் என்றுதான் பகவான் புத்தரை குறிப்பிடுகிறார். சீக சேனாதிபதியும் சமண கோதமர் என்றுதான் குறிப்பிடுகிறார். சமண என்ற சொல்லு பகவான் புத்தரையும் அவருடைய சங்கத்தினை சார்ந்தவர்களையும் குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜைன தலைவராகிய மகாவீரரையும் அவர்களுடைய துறவிகளையும் நிகண்டநாத புத்தர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது முக்கியமானது. நமோ புத்தாய.